ஸோ நம்மளுடைய எம்டிசி பஸ்ஸில் இனி வந்து எல்லாமே டிஜிட்டலைஸாக டிக்கெட் வந்து இப்போ மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு முதற்கட்டமாக வந்து 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் துவக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இனி வரக்கூடிய எல்லா டிக்கெட்ஸுமே டிஜிட்டல் தான். ஒரு 3200 பஸ் வந்து சென்னையில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு எம்டிசி சார்பில். இனி வரக்கூடிய எல்லா டிக்கெட்ஸுமே வந்து இனி நம்ம டிஜிட்டலில் வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். டிஜிட்டல்னா நம்ம ஜிபே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், இல்லாட்டி வேறு ஆப்ஷனில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி டிக்கெட் எடுக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் எடுக்கும்போது சரியான சில்லறை வந்து இருக்காது. இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதே போல் வந்து கண்டக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இந்த டிரான்ஸ்போர்ட் தொடங்கினதுலேருந்தே அவங்க இந்த பேக்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டு ஒரு டிக்கெட்டுக்கும் வந்து சேஞ்சஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தற்போது பல நாடுகள் இருப்பதை போல தற்போது இந்த டிஜிட்டல் முறையில் டிக்கெட் வழங்கக்கூடிய அந்த நடைமுறை அப்படிங்கிறது சென்னைக்கும் வந்து தற்போது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ நேரடியாக அந்த டிக்கெட் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்மளோட இந்த பஸ்ஸினுடைய கண்டக்டர் ஒரு டிக்கெட் கொடுக்கறத பார்க்குறோம். இப்போது ரொம்ப எளிமையாகிடுச்சு. ஜஸ்ட் வந்து எந்த ரூட்லேருந்து எந்த ரூட் போகிறாங்க அப்படின்ற அப்டேட் மட்டும் அதில் இருந்தால் போதும். அண்ணே வணக்கம். இப்போது எப்படின்னா டிஜிட்டல் டிக்கெட் வந்துச்சு, எப்படி பார்க்குறீங்க, எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? டிக்கெட் கொடுக்குறது நல்லா ஈஸியாக இருக்குங்க சார். சேஞ்ச் ப்ராப்ளம் வராது இனி. ஓகே. ஏன்னா இப்போ தான் பப்ளிக் தெரிய ஆரம்பிக்கும், ஜிபே ஃபோன்பே எல்லாமே வந்துருக்கு. ஓகே. சேஞ்ச் இல்லாதவங்க பார்த்து ஸ்கேன் பண்ணி டிக்கெட் கொடுத்துக்கலாம். ஓகே. ஜிபே இல்லாதவங்க கார்டு கொடுத்தாலையும் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஓகே. ஆனால் எந்த ப்ராப்ளம் இல்லை இனி. மக்கள் கூட சேஞ்ச் ப்ராப்ளம் ஒன்றும் வராது. ஓகே. ஸோ இந்த இதில் வந்து இப்போது லொக்கேஷன்லாம் டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கலாமா? ஏன்னா ரூட் மாறுமா, அந்த மாதிரிலாம் இருக்கா? நம்ம ரூட் வந்து அவங்களே ஃபிக்ஸரில் அங்கேயே டெப்போவில் இது பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஒவ்வொரு சிங்கிளுக்கும் அங்கே இது மாறிட்டே இருக்கும். இப்போ பிராட்வே வந்துட்டோம்னா நெக்ஸ்ட் க்ளோஸ் ஆகிடும், திரும்ப நெக்ஸ்ட் அடுத்த சிங்கிள் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம இங்கே பிராட்வே வந்து இருக்கும், அடுத்து நீங்கள் எந்த ரூட்டோ அந்த லொக்கேஷன் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இதில் போட்டோன்னா நம்பர் தான், நம்ம எதுவும் அந்த ஃபுல் ஏரியா டைப் பண்ணுறதெல்லாம் இல்லை சார். இப்போ அடுத்தது வந்து செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகம், அதுக்கு வந்து ஸ்டேஜ் நம்பர் 2 கொடுத்தோன்னா அந்த ஸ்டேஜ் வந்துடும். அப்புறம் டிக்கெட் வந்து எத்தனை டிக்கெட்டுன்னு அதில் ஆட் பண்ணணும். இப்போ 9 டிக்கெட் வரல அதிகபட்சம் ஒரே இதில் கொடுத்துடலாம். ஓகே. ஒரே பேப்பரில் 9 டிக்கெட் கொடுக்கலாம். ஃபேமிலியாக வந்தாங்க உங்களுக்கு வந்து அந்த கஷ்டப்பட்டு எடுத்துக்க தேவையில்லை, நிறைய கொடுக்க தேவையில்லை. ஒன்றுலேயே ஆட் பண்ணி 9 டிக்கெட் வரலையே கொடுக்கலாம். இதுலேயே லக்கேஜ், ஓகே, அப்புறம் முதியோர் இலவசமாக கொடுக்குற டிக்கெட்டு எல்லாமே அது எல்லாமே கொடுத்துடலாம். இப்போ பெண்கள் அந்த இலவச டிக்கெட்டும் வந்து இதில் அதுவும் இதுலேயே கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து மெரினா பீச் போகணும், ஒரு டிக்கெட் கொடுங்கண்ணே. என் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண போகிறேன். ஓகே சார். ஓகே. ஓகே. கார்டு கொடுத்தீங்கன்னா கேட்கும், நம்ம சேப்பாக்கு வந்து அந்த ஸ்டேஜ். ஓகே. கார்டு, யூபிஐ, கேஷ் மூணுமே இருக்கும். கேஷ்னா டிக்கெட் வெளியே வந்துடும். ஓகே. யூபிஐனா நம்ம ஸ்கேன் கோடு வரும். ஓகே. கார்டுனா ஓகே கார்டு கொடுத்துருக்குறோம். ஓகே. ஆக்சுவலாக டேப் ஆப்ஷனும் இருக்குது. ஆமாம், நம்ம இது பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இதில் வந்து இந்த வைஃபை வர்றோம்னா இங்கே வச்சோன்னா போதும். ஓகே. அது நான் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். டேப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. ஓகே சார். இப்போ என்டர் பின் போடுங்க. ஓகே சார். இப்போ கேட்குது பிரிண்ட்டு. ஓகே. என்டர் கொடுத்தோன்னா இது வந்து உங்களுடைய காப்பி. இதுக்கு அடுத்தது கஸ்டமர் காப்பி ஒன்று. ஓகே. இது வந்த பின்னாடி டிக்கெட் வந்துடும். ஓகே சார், இது உங்களுடைய காப்பி. ஸோ நான் வந்து என்னுடைய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி என்னுடைய டிஜிட்டல் டிக்கெட், ஓகே, இது என்னுடைய காப்பி ப்ளஸ் டிக்கெட், அதாவது நான் கட்டினதுக்கான பில்லும் இருக்குது, ப்ளஸ் வந்து டிக்கெட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மேக்ஸிமம் இந்த பில் வந்து நமக்கு தேவைப்படாது, ஏன்னா டிக்கெட்டா ஆமாம் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நான் டிக்கெட் வந்து கிரெடிட் கார்டில் எடுத்திருக்கேன். எம்டிசியில் நான் தான் ஐ திங்க் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்னென்னலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ண்ணா? இப்போ வழக்கமாக நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து பல்காக வைக்கணும், அப்புறம் அதில் எழுதணும், ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணணும். இப்போ எங்கள் வண்டி ரொம்ப லாங் வண்டி, எழுதும்போது கொஞ்சம் நிறைய டிக்கெட்டை கொடுக்கணும். அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்குள்ளே டிக்கெட்டும் கொடுத்து சேஞ்சு எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டு அது க்ளோஸ் பண்ணணும், டிக்கெட் நம்பர் எல்லாமே. இப்போ அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லை சார். டிக்கெட் மட்டும் கொடுத்தோமா இதில் நம்ம டச் பண்ணி ஸ்டேஜ் க்ளோஸ் ஆகிக்கும். ஜிபே, ஃபோன்பே எல்லாமே பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே. இது ஒரு பெரிய வந்து அந்த சில்லறை வெயிட்டை தூக்க தேவையில்ல.
தேவையில்லை இனிமே. ஆமா, அது இன்னும் கொஞ்ச நாள் மக்களுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இப்போ எல்லா இடத்துலயும் வந்துருச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழக்கமா நீங்க இந்த டிராவல் பண்ணி முடிச்சுட்டு கேஷ்லாம் எண்ணி அது ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும், அந்த மாதிரி டேலாம் இருந்திருக்கா? இல்லை சார், இது எல்லாமே நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். எல்லா அமௌண்ட் எல்லாம் டினாமினேஷன் போடுவோம், அவங்க எவ்வளோ டோட்டல் அது நம்ம அது கொஞ்சம் ஈஸி தான். எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு அது பார்க்கலாம், இதில் பார்த்து கரெக்டாக இருக்கான்னு இதுலேயே எல்லாமே தெரியும் சார், அமௌண்ட் எல்லாமே. ஸோ ஆனால் கேஷ் கொடுத்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம். அது எல்லாமே எல்லா டைப்புமே இருக்குது சார். கார்டு இருக்குது, யூபிஐ இருக்குது, கேஷ் இருக்குது, அதான் மூணுமே காமிச்சது இல்லை. உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? எங்களுக்கு ஈஸி தான் சார். பப்ளிக் கூட அதிகம் பேச்சுவார்த்தை இல்லை இனிமே, அது ஒன்னே ரொம்ப சந்தோஷம். அது பப்ளிக் கூட பேசுறதுனே அது ஒன்று தான் சார். பப்ளிக் கூட இனி பேச்சு குறைஞ்சிரும், நம்ம டக்குன்னு வேலையை பார்த்துட்டு போயிடலாம். அவ்வளோதான் சார். கொஞ்சம் டிக்கெட் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து கொடுத்துக்க வேண்டியதுதான். நம்மளுக்கு பிரச்சனை வராமங்கிறது தான் நல்லது. ஆனா எவ்வளவு செகண்ட்ல வருதுன்னா ஒரு 10 செகண்ட் 10 செகண்ட்ஸ் தான் அதிகம் வந்துடும். கேஷ் இருந்தால் உடனடியாக வந்துடும். இந்த ஸ்கேன் பண்ணுறது கார்டு அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் to 15 செகண்ட்ஸ்க்குள்ளே எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்ததும் ட்ரைனிங் எப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? அது இது ஒன்றும் இல்லை சார், நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான், எல்லாம் ஈஸி தான், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய எல்லா டிக்கெட்ஸுமே ஆன்லைன் முறையில் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரியே நம்ம ஜிபே பண்ணி ஜஸ்ட் வந்து பஸ்ஸில் போகக்கூடிய அந்த எளிய மக்கள் எல்லாருமே இப்போ ஜிபே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிஜிட்டலைஸாக. குறிப்பாக அந்த சில்ட்ர பிரச்சனை, அதாவது நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ எல்லாமே கார்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஃபோனில் வந்து ஜிபே, கூகுள் பே இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் முழுக்க இந்த டிஜிட்டலைஸ் பண்ணக்கூடிய வகையில் பேருந்துகளும் நவீனத்துவப்படுகிறது. சிசிடிவி கேமராவோட, எமர்ஜென்சி பட்டனோட வந்து இப்போ பஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே போல் வந்து நம்ம ஃபோன்லேயே வந்து நம்ம இன்னைக்கு எம்டிசி செல் ஆப் வந்து யூஸ் பண்ணி நம்ம அது மாதிரியும் வந்து பஸ்ஸுடைய லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் நமக்கு வந்து இப்போது டிஜிட்டலைஸில் டிக்கெட் எடுக்கக்கூடிய அந்த நடைமுறை வந்திருக்கு. ஸோ பப்ளிக் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். ஸோ டிஜிட்டலாக டிக்கெட் எடுக்கிறதுக்கு எல்லாமே இப்போ நடைமுறை வந்துருச்சு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? It was good, nice initiative. ஆந்திரால இருந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்திருக்கு. It was good, nice to hear about it, and we also enjoy that. நிறைய கம்யூனிகேஷன் பண்ண வேண்டாம். We can talk to him just one ரெண்டு சொன்னுக்கா போதும், ஈஸியாக we can. பஸ்ல தான் பெரும்பாலும் இந்த ₹2 ₹12 அந்த மாதிரி சில்லற ப்ராப்ளம். ஆமாம். ஸோ அது எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு? இத்தனை நாள் ரொம்ப நாள் ஸ்ட்ரகிள், இப்போ ஒன்றும் நாட் ப்ராப்ளம் இல்லை, அவ்வளோவா ப்ராப்ளம் இல்லை. ப்ளஸ் அவருக்கும் ஈஸி, நம்மளுக்கும் ஈஸி. தட் இட் வில் பி வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இது நல்லா இருக்குது. நல்ல சிஸ்டம், இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் ஆல்சோ. பட் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மக்களுக்கு இது தெரியுது? ஐ திங்க் 70% மக்களுக்கு இந்த ஜிபே ரொம்ப கஷ்டம். ஓகே, தட்ஸ் வை தே கிவ் த மணி, சேஞ்ச் வாங்கிக்கிறாங்க. இதுக்கு ஆர் வி ப்ரிப்பேர்டு? நம்மளாம் ப்ரிப்பேர்டாக இருக்குமா? இது பஸ் டிரான்ஸ்போர்ட்காரங்க அவேர்னஸ் கொடுத்தாங்களா? ஏன்னா ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்களா கவர்மெண்ட் சைடு? எதனா மாஸ்டர் பிளான் எடுத்துகிட்டு வந்தாங்களா? ஏன்னா எவ்வளோ பேர் இவங்க ஆர்டினரி பீப்புள் இருக்கிறாங்க, அவங்களால முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கலாம். பட் இந்த டெக்னாலஜியை சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு ஈஸியான வழிமுறையை கொண்டுட்டு வந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். எல்லாம் லேமேன் எல்லாருமே யூஸ் பண்ணலாம், நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அவருக்கு ஈஸியாகிடும், அவருக்கு வேலை ஈஸியாகிடும். ஒரு 50% பாரம் அவருக்கும் குறைஞ்சிரும், கண்டக்டருக்கும். போக போக கண்டக்டரே தேவையில்லை. கண்டக்டர்லெஸ்னா பஸ்ஸு அது ஏதாவது வெறும் அவர் டிரைவர் மட்டும் பாக்ஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணா ஓகே, காசை போட்டோம்னா இல்லாட்டினா கார்டை அமுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் வந்துடுது. அந்த ஸ்டாப்பிங்கில் ஸ்டேஜில் இறங்கிடுறாங்க. ஓகே, தட் வில் பி வெரி ஃபைன். லைக் சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இந்த மாதிரி கொரியா, இந்த மாதிரிலாம். பட் தட் வில் டேக் அ லாங் டைம். ஐம் டாக்டர் குப்புராம். தேங்க்யூ. சார் நீங்க சொல்லுங்க, இப்போ ஜிபே எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு? வெரி குட் சார். ஏன்னா இப்போ வந்து சில்லறை ₹2 ₹1 பிரச்சனை கிடையாது சார். ஈஸியாக கார்டு கொடுத்து போயிடலாம், இல்லை ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸி. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கலாம். சூப்பரா யூஸ் பண்ணலாம். ஆமாம், யூஸ் பண்ணலாம். ₹2 இல்லைனா ஒரு மாதிரி கஷ்டப்படுவோம், நாங்கள் ₹2 கஷ்டப்படுவோம். பிரச்சனை கிடையாது. காசு சொல்லுவோம் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப ரேரா கிடையாதுங்க. எல்லாமே ஜிபே பற்றி ஃபோன் பே ஆகி போச்சு. சில்லறை கிடையாது மக்கள்கிட்டே இல்லை. இனிமேல் ஃபர்தராக சில்லறையே வராது. இன்னும் 10 ரூபா 5 ரூபா கிழிஞ்சி போன தான் வருது. இப்போ அவருனா 10 ரூபா கொடுத்தா கிழிஞ்சி பண்ணாலும் திருப்பி கொடுத்துறாருல. இனிமேல் அந்த ஃபேஸ் ப்ராப்ளம் கிடையாது. ஈஸியாக அவர் பாட்டு போட்டு அப்பா வேலையை பார்த்து போயிட்டே இருப்பார். பக்கா ஐட்டங்க, சூப்பர் ஐட்டங்க. ஸோ மக்களும் வந்து இந்த மாதிரியான ஸ்கீம் வந்து வரவேற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இந்த ₹2 ₹1 இந்த மாதிரி வந்து சார்ஜஸ் வந்து அவங்க கையிலையும் இருக்காது,
சில டைம் வந்து கண்டக்ட்ஸ் அவங்க கிட்டயும் இருக்காது. ஸோ இனி வந்து அந்த பிரச்சனை இல்லை. ஒருவேளை இப்பயும் சேஞ்சஸ் எடுத்துட்டு வர்றவங்க கண்டிப்பா சேஞ்சஸ் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா இன்னும் ஜிபே எல்லாம் முழுமையா எல்லாரும் பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் அது பயன்படுத்தாதவங்க வழக்கமா வந்து காசு கொடுத்து நம்ம டிக்கெட்டும் எடுத்துக்கலாம். அதுவும் வந்து இந்த பிரிண்டட் மிஷின் அப்படிங்கிறனால கரெக்டான சார்ஜஸ் அப்படிங்கிறது அதில் நீங்க பார்த்துக்கலாம். எந்த லொக்கேஷன்ல இறங்குறது அது எல்லாமே வந்து அதுலயே நீங்க பார்க்க முடியும். ஸோ இனி டிஜிட்டல் முறையில் தான் எம்டிசியினுடைய டிக்கெட் அப்படிங்கிறது முழுமையா மாறப்போகுது. இந்த ஒரு மாதத்திற்குள்ளாக அனைத்து பேருந்துகளையும் இது வந்து நடைமுறைப்படுத்தணும்னு போக்குவரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.